2025ஓட பெஸ்ட் ஃபிலிம்ஸ் வந்து குடும்பஸ்தான் அண்ட் பைசன் நல்லா இருந்துச்சு. பைசனும் டூரிஸ்ட் ஃபேமிலி. 2025ஓட பெஸ்ட் மூவினா அது டூரிஸ்ட் ஃபேமிலி தான். 25ஓட பெஸ்ட் மூவி டூரிஸ்ட் ஃபேமிலி. 2025ல பெஸ்ட் படம்னா எனக்கு பிடிச்ச வரைக்கும் இது டூரிஸ்ட் ஃபேமிலி தான். கேஸ்டிங்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய கேஸ்டிங்லாம் இல்லை. இந்த 20 கோடி 200 கோடி வாங்குற டேரக்டர்ஸ், மியூசிக் டைரக்டர் பெரிய ஆளுங்க யாருமே இல்லை. எல்லாமே மினிமம் தான். பட் வேல்யூ ஃபார் மணின்னு வாங்க இல்லையா, 5 ரூபாய்க்கு இட்லி கிடைக்கும், 50 ரூபாய்க்கு இட்லி கிடைக்கும். இதில் நார்மலாக கிடச்ச ஒரு விஷயத்தில் நல்ல ரீச். 5 பெஸ்ட் மூவி சக்தி திருமுகன். அவதார் குட் பேட் ஐலி. 2025ஓட பெஸ்ட் மூவி கூலி. அதனால் பெஸ்ட் மூவின்னு சொல்கிறதுக்கு முன்னாடி எனக்கு ரஜினியாக தான் நல்லா பிடிச்சிருந்துச்சு. 2025ஓட பெஸ்ட் மூவி பைசன். காந்தாரா 2 இந்த வருஷத்துக்குன்னா இப்போ டூரிஸ்ட் ஃபேமிலி. 2025ஓட பெஸ்ட் மூவி சிறை. 2025ல் பார்த்த மூவியா? நான் எத்தனை நாள் ஜெயிலில் இருந்தாங்க, பார்க்கல இந்த படம். பெஸ்ட் காந்தாரா 2 படம் ஆண் பாவம் பொல்லாதுங்க. 2025ஓட பெஸ்ட் படம் டூரிஸ்ட் ஃபேமிலி. 2025ஓட பெஸ்ட் மூவி குடும்பஸ்தான். 2025 பெஸ்ட் படம் சிறை. 2025ஓட பெஸ்ட் மூவி கண்டிப்பாக சிறை தான். மொத்தமாக சினிமா உலகமே, தமிழ் சினிமா உலகமே டல் அடிச்சும் போது அதை காப்பாற்றுறதுக்கு வந்து ரட்சகன் தான் சிறை. 2025 பெஸ்ட் மூவி சாவாதா. விஜய் படம் இந்த வருஷம் வரல, அதுதான் எல்லாருக்கும் ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. இதில் எனக்கு பெஸ்ட் மூவி எதுன்னு ஃபீல் பண்ணுறேன்னா டியூட். 2025ஓட பெஸ்ட்டுன்னா டியூடுன்னு சொல்லலாம். பெஸ்ட் மூவி காந்தா. 2025 சிறந்த படம்னா அது பைசன். பார்த்ததில் பைசனும் ஓகே தான், பரவாயில்ல. அதுக்கு அடுத்து சொல்லலாம், டூரிஸ்ட் ஃபேமிலிக்கு அடுத்து பைசன் சொல்லலாம். பெஸ்ட் மூவி இஸ் டூரிஸ்ட் ஃபேமிலி அண்ட் மிடில் கிளாஸ். குடும்பஸ்தான் டூரிஸ்ட் ஃபேமிலி, அதுதான் நான் சொல்லுவேன். இல்லை ப்ரோ, ஒரு படமும் வந்து ஒரு இதில் பெஸ்ட்டு தான் சொல்ல முடியும். மிடில் கிளாஸ் ஃபேமிலி வந்து மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்குன்னு தேர்ந்தெடுத்த படம். கூலி வந்து அனிருத்தோட சவுண்டு. இப்போ அவதார் எடுத்துட்டீங்க அப்படின்னா அவதார் வந்து விஷுவல் எஃபெக்ட்ஸ். இந்த மாதிரி ஒரு படத்துலையும் ஒன்று இருக்குது. பர்சனலானால் எனக்கு டூரிஸ்ட் ஃபேமிலி, அதுவும் மிடில் கிளாஸ், அதுவும் எனக்கு ஏன்னா நான் மிடில் கிளாஸ் தான். ஸோ அதனால் எனக்கு அட்டாச் ஆகிடுச்சு. அவ்வளோ அது எப்படின்னா அதான் ப்ரோ, எனக்கு அட்டாச் ஆச்சு அந்த மூவி. பெஸ்ட் மூவி இஸ் டூரிஸ்ட் ஃபேமிலி அண்டு மிடில் கிளாஸ். ஆனால் எனக்கு கூட அட்டாச் ஆனது அதனால். டூரிஸ்ட் ஃபேமிலி வந்து பட்ஜெட்டும் கம்மி, பட்டு சிம்பிளாக இருந்தாலும் ஒரு குடும்ப பேக்கேஜாக எதை பற்றியும் கவலைப்படாமல் குழந்தைங்களை கூட கூப்பிட்டு வந்து பார்க்குற அளவுக்கு இருந்தது. சந்தோஷமாகவும் இருந்தது படம். அதாவது எந்த மைனஸுமே சொல்ல முடியாத அளவுக்கு இருந்தது. சசிகுமார் வந்து அவர் வந்து ஒரு நம்ம ஃபேமிலியில் ஒருத்தர் மாதிரி. அதனால் சசிகுமார் ஃபேமிலியில் வந்து மைனஸ் அந்த செக்ஸோ சம்மந்தமாக ஏதாவது பிள்ளைங்களை வச்சுன்னு கூச்சப்படுற அளவுக்கு எதுவுமே இருக்காது சசிகுமார் படத்தை பொறுத்த வரைக்கும். அவரோட எல்லா படத்தையும் பார்த்தீங்கன்னா கூட கூச்சப்படுற அளவுக்கு எந்த சீனுமே இருக்காது. அதனால தான் சசிகுமாருக்காக தான் அது படம். ப்ளஸ் ஃபர்ஸ்ட் டைரக்டரு அது வந்து நிறைய வைரல் ஆகிடுச்சு படத்தை சொல்லி. ஆக்சுவலி அதில் வந்து இவங்க ஒரு ரோல் பண்ணியிருக்காங்க, அது நல்லாயிருக்கு. இவங்க பண்ணது வந்து பெட்டராக இருக்குது அப்படின்னலாம் கிடையாது. ஈக்குவலாக ரோல் கொடுத்துருக்காங்க. நீங்கள் கேட்ட அந்த சின்ன பையன்லேருந்து அந்த பெரிய பையன்லேருந்து சிம்ரன் மேம்லேருந்து சசிகுமார் சார்லேருந்து எல்லாருமே ஒரு ஃபேமிலி. அதுதான் டூரிஸ்ட் ஃபேமிலின்றது பக்காவாக கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து அதனால தான் அது எல்லாமே பிடிச்சிருந்து. 2025ல ஃபேவரட் எஸ் குடும்பஸ்தான். இந்த மிடில் கிளாஸ் ஃபேமிலி போர்ட்ரே பண்ணுறது நல்லா இருந்தது. அவங்களோட ரியல் லைஃப் ஸ்டைலில் எப்படி இருக்கும்ன்றது சொன்னது நல்லா இருந்தது. ஆப்பில் எல்லாருமே வந்து ட்ராப் ஆயிடுறாங்கல்ல, காசு வேணுன்றதுக்காக வந்து அது வந்து நல்லா கனெக்ட் ஆகிடுச்சு. நல்ல மெசேஜும் வேறு, அதுதான் அதனால பிடிச்சிருச்சு. நல்லா ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருந்ததுல்ல. பைசன் டூரிஸ்ட் ஃபேமிலி. ஏன்னா நான் நிறைய படம் பார்க்கல ஆக்சுவலாக சொல்ல போனால், பட் இந்த படம்லாம் மை ஃபேவரட்டாக இருந்துச்சு. பைசன்ஸில் வந்து அவரோட ஹார்ட் ஒர்க் உண்மையிலே நல்லா இருந்துச்சு. ஏன்னா வந்து ரொம்ப படம் வந்து அவரோட ப்ரீவியஸ் படத்தை விட எனக்கு இந்த படம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா வந்து கேஸ்ட் ஓரியன்ட் மாதிரி செல்வராஜோட, ஏன்னா கேஸ்ட் ஓரியன்டாக அவர் எடுப்பார். பட் ஆனால் இந்த படத்தில் வந்து கதைக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காரு. அதை ரொம்ப திணிக்காமல் கதையோடு அந்த விஷயத்த சொல்லிவிட்டு நீட்டாக கொண்டு போயிட்டார். அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஃப்யூச்சர்லேயும் அந்த மாதிரி படம் எடுத்தார்னா இன்னுமே நல்லா பெட்டராக இருக்கும். துருவ் விக்ரம் அதான் அவரோட ஆக்டிங், அவரோட ஹார்ட் ஒர்க்னால மட்டும்தான் இந்த படத்தோட சக்ஸஸ். இல்லைனா கண்டிப்பாக முடிஞ்சிருக்காது. ஏன்னா வந்து அவர் தெரியும் யாரோட அவங்க அப்பா யாருன்னு எல்லாருக்குமே தெரியும். ஸோ வந்து லைக் அப்பம்புள்ள சொல்லவே தேவையில்ல அவங்களோட ஹார்ட் ஒர்க். எனக்கு பைசன் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. டூரிஸ்ட் ஃபேமிலி எப்படி இருந்துச்சுன்னா ஒரு மாதிரி லைக் ஒரு ஃபீல் குட் மூவி நல்லா இருந்துச்சு. ஒரு மாதிரி சிம்பிளாக நல்லா இருந்துச்சு. அந்த படம் எங்கள் அம்மா கூட நான் பார்த்தேன். ஸோ ரொம்ப கனெக்டிவாக இருந்துச்சு, ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. அவரோட ஆக்டிங்கே எப்பவுமே எளிமையாக இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் அவங்களோட 2 படத்தையும் என்னோடய ஃபேவரட்ஸாக நான் சொல்கிறேன். உண்மைதான். ஏன்னா இப்போ நானே அதில் ஒரு ஆடியன்ஸ் தான், பார்க்காத ஆடியன்ஸ் தான். வைக்கலாம் சொல்லப்போனால் எனக்கு வந்து நானுமே ரொம்ப சூட்டபுளாக சில படம் சூஸ் பண்ணி பார்க்குற ஆள் தான். இப்போ இந்த படமே நான் இப்போ அவதார் வந்ததுக்கு ரீசனுமே அதான்.
நான் சில படத்தை மட்டும் தான் தேட்டரில் பார்ப்பேன். ஏன்னா லைக் எப்படி சொல்ல டைமும் சொல்லலாம், எல்லா படத்துக்கும் பார்க்கறதுக்கு டைமும் கிடையாது. சில படங்கள் தேட்டரில் பார்த்தா தான் நல்லா இருக்குன்றதுனால அங்கே வரும். சிலதை ஓடிடியில் பார்த்தாலுமே ஓகேவாக இருக்கனால நம்ம அதை சூஸ் பண்ணுறோம். ஓடிடி வந்தனால நிறைய பேர் இப்போ சினிமாவில் வந்து சில சூஸான படத்தை மட்டும்தான், ஐ மீன் பர்டிகுலராக பெரிய பெரிய ஸ்டார்ஸோட படம், பெரிய பெரிய வரவேற்பு தக்க படத்தை மட்டும்தான் தேட்டரில் பார்க்குறாங்க. மிச்ச படத்தில் ஓடிடி பார்க்குறாங்க. நானும் அந்த மாதிரி ஒரு கூட்டத்தில் தான். பட் அதை நம்ம தவிர்க்கணும். ஏன்னா அப்போ தான் இது பண்ண முடியும். நிறைய படங்கள் அந்த மாதிரி இருக்குது. நிறைய படங்கள் நான் மிஸ் பண்ணியிருக்கேன். பேட் ரிவ்யூஸ்னாலே நான் மிஸ் பண்ணியிருக்கேன். என்னால் இந்த ரிவ்யூஸை நம்பி இப்போ போகவும் முடியல. சில படங்கள் ரிவ்யூஸ் நல்லா இருக்குன்னு நான் பார்க்குறேன், ஆனால் அது எனக்கு சாட்டிஸ்ஃபை ஆகலை. ஒரு மாதிரி ஃபேக் ரிவ்யூஸ் நிறைய வருது. அது வந்து நான் இப்போ என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் போங்க, உங்களுக்கு பிடிச்சா நீங்கள் போய் பாருங்கள், பிடிக்கலன்னா விட்டுருங்க, அவ்வளோதான். அது அவங்க நம்மளோட வியூவர்ஸோட இதுதான், மற்றபடி எதுவுமே தேவை கிடையாது. ரிவ்யூஸ் பார்த்துட்டு போகிறது என்னை பொறுத்த வரைக்கும் தவிர்க்கணும். ஏன்னா வந்து அது ஒவ்வொருத்தவங்க ஒப்பீனியனை பொறுத்து தான். இப்போ எனக்கு கேட்டிங்கன்னா நான் நிறைய படங்கள் பார்த்துருக்கேன். ஸோ என்னோட வியூ ஆஃப் சினிமா வேறு மாதிரி இருக்கும், சில பேரோட வியூ ஆஃப் சினிமா வேறு மாதிரி இருக்கும். அப்படி இருக்கும்போது நம்ம போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா, டைம் இருந்துச்சா, காசு இருந்துச்சா, போய் பாருங்கள். பிடிக்கலையா ஓடிடியில் பாருங்கள். அதுக்கு ரிவ்யூஸ் பார்த்துட்டு தான் நீங்கள் போவீங்கன்னு நினச்சிங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் டைம் வேஸ்ட் ஆஃப் டைம். ஏன்னா நான் நிறைய ஃபீல் பண்ணியிருக்கேன். ரிவ்யூஸ் நல்ல ரிவ்யூ வந்த படங்கள்லாம் போய் அப்செட் ஆகி வந்திருக்கேன். நல்ல மொக்க ரிவ்யூஸ் சொன்ன படம்லாம் போய் நான் என்ஜாய் பண்ணிட்டு வந்திருக்கேன். ஸோ வந்து ரிவ்யூஸை நீங்கள் தவிர்க்கவும், உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா, உங்களுக்கு பணம் இருந்துச்சுன்னா போய் ஜாலியாக போய் பாருங்கள். 2025 பெஸ்ட் மூவினா எனக்கு டூரிஸ்ட் ஃபேமிலி தான். இந்த 2025 வந்து கமர்ஷியலாக பாக்ஸ் ஆஃபீஸில் விநியோகஸ்தர்களுக்கோ தியேட்டர் ஓனர்ஸ்க்கோ வந்து பெரிய லாபம்லாம் இல்லை அப்படின்னு சொல்லப்பட்டாலும், ரொம்ப காலத்துக்கு அப்புறம் இந்த 2025 சின்ன படங்கள், குடும்ப படங்கள் நிறையா வந்ததை நான் பார்க்குறேன். மிடில் கிளாஸ்லேருந்து, டூரிஸ்ட் ஃபேமிலியிலேருந்து, நிறைய ஹவுஸ்மேட்ஸ்னு நிறைய குடும்ப படங்கள் வந்துச்சு. கேஎஸ் ரவிக்குமார், விக்ரமனுக்கு அப்புறம் குடும்ப படங்கள் வந்து நிறைய ஒரு கேப் விட்டுருந்துச்சு. அந்த வகையில் இந்த வருஷம் வந்து குடும்ப படங்களில் சிறந்த படம் டூரிஸ்ட் ஃபேமிலி. அந்த ஃபேமிலிங்கிற ஒரு விஷயத்தில், ஃபேமிலி ஆடியன்ஸுங்கிற ஒரு விஷயத்தில், ஃபேமிலி படம்ங்கிற விஷயத்தில் பைசனை விட டூரிஸ்ட் ஃபேமிலி ஒரு படி மேலே இருக்குது அப்படின்னு. இந்த யமகாதகி, மாயக்கூத்து, குடும்பஸ்தன், இந்த படங்கள்லாம் நான் பார்க்குற ஒரே ஒரு நெகட்டிவான விஷயம், அது படம் எடுத்த எஃபர்ட் வந்து அதோட ப்ரொமோஷன் இல்லையோ அப்படிங்கிறது தான். படத்தை கொஞ்சம் ப்ரமோட், இது எல்லாமே வந்து வேர்ட் ஆஃப் மவுத்தில் ஓடின படங்கள். பட் ப்ரமோஷனும் இருந்திருந்து, ஓப்பனிங்கும் இருந்திருந்தால் அது இன்னொரு லெவலில் பெருசாக போயிருக்கும். அது வந்து அந்த ப்ரமோஷன் இல்லை அப்படின்றது வந்து எனக்கு மிகப்பெரிய வருத்தமாகவே இருந்துச்சு. நான் கிட்டத்தட்ட குமார சம்பவம் அந்த மாதிரி நிறைய படங்கள் வந்து நான் அந்தந்த டேரக்டர்கிட்ட, ப்ரொடியூசர்கிட்டே கேட்டிருக்கேன், ஏன் சார் இந்த படம் எடுக்கிறீங்க, அதாவது பிள்ளை பத்திட்டு தெருவில் விடுற மாதிரி படம் எடுக்கிறீங்க, நீங்கள் எவ்வளவோ கடன் வாங்கியிருக்கிறீங்க, அதில் இன்னும் கொஞ்சம் தலையாடமான வச்சாவது கொஞ்சம் ப்ரமோஷனுக்கு கொஞ்சம் செலவு பண்ணிங்கன்னா அதோட படம் வருதுன்னு மக்களுக்கு தெரிஞ்சு அவங்க ஓப்பனிங் வந்துட்டாலே படம் நின்றுடும். அதுக்கப்புறம் அது வேர்ட் ஆஃப் மவுத்தில் ஓடுறதெல்லாம் 2 செகண்டரி தான். சிறை வந்து 2025 முடிச்சு வைக்கிறதுக்காக வந்த படம் மாதிரி நான் பார்க்குறேன். ஒரு ஆறுதல். ரொம்ப டல்லாக போய் அவ்வளோதான் ஒரு மொத்தமாக சினிமா உலகமே, தமிழ் சினிமா உலகமே டல் அடிச்சும் போது அதை காப்பாற்றுறதுக்கு வந்து ரட்சகன் தான் சிறை. பெஸ்ட்டு, ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு. டாப் 3ல் கண்டிப்பாக வந்துடும். நான் டாப் 3ல் சொல்லுவேன். டூரிஸ்ட் ஃபேமிலி, பைசன், அதுக்கடுத்து சிறை. இந்த 2025 பெஸ்ட் மூவினா நான் பார்த்ததில் பைசன். ஏன்னா பைசனோட மூவி மேக்கிங் அதெல்லாம் தாண்டி இந்த ஃப்ரேம் பை ஃப்ரேம் மாரி செல்வராஜோட பெஸ்ட் மூவி இதை தான் சொல்லுவேன். ஏன்னா மாரி செல்வராஜ் ஆல்வேஸ் யூசஸ் தட் மெட்டஃபோர். ஃபார் எக்ஸாம்பிள் அந்த கழுதையை வந்து கர்ணனில் ஓட விட்டது, பரியேறும் பெருமாளில் வந்து அந்த கருப்பி நாய்ங்கிற மாதிரி அவர் ஒரு ஆப்ஜெக்டை வச்சு ஃப்ரேமை டிஃபைன் பண்ணுறவர். இது வந்து பைசன் வந்து ஒரு ரியல் லைஃப்பில் நடந்த ஸ்டோரியை வந்து இந்த பக்கத்துக்கும் தப்பானவங்கன்னு சொல்லாமல், இந்த பக்கத்தையும் தப்பானவங்கன்னு சொல்லாமல், ஒரு சூழ்நிலையினால் வந்த ஒரு வரட்டு கௌரவத்தினால வந்த ஒரு இதுன்னு சொன்னது சூப்பராக இருந்தது படம் ஆக்சுவலாக. அதுவும் துருவ் விக்ரமோட ஒர்க் எத்திக்ஸ்க்கும் இட் வாஸ் அமேசிங் மூவி பைசன். ஸோ 2025 நான் பார்த்ததில் பெஸ்ட் மூவினா பைசன். ஏன்னா 2025 வாஸ் ரீரிலீஸுக்கு தான் பயங்கரமான ஏறுது, ஏகப்பட்ட ரீரிலீஸ் வந்தது. ஒரு புது மூவியாக எடுத்ததில் பெஸ்ட் மூவினா பைசன். குடும்பஸ்தன் வந்து ஒரு ஃபேமிலி மெம்பர் எப்படி மூவ் பண்ணணும், அதில் என்னெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்ற விஷயத்த நல்லா இம்ப்ளிமெண்ட் பண்ணி பண்ணியிருக்காங்க. மெயின் ரீசன் வந்து அதில் ஒரு குழந்தை வந்து எப்படி காப்பாற்றணும், அதுக்கப்புறம் நம்ம வேலைக்கு போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது என்னென்ன ஃபெசிலிட்டிஸ்லாம் நம்மளுக்கு தேவைப்படுது அப்படின்றத காமிச்சிருப்பாங்க. அதனால் அது குடும்பஸ்தனில். டூரிஸ்ட் ஃபேமிலி வந்து நல்ல ஒரு என்டர்டெயின்மெண்ட்டான படம். அது பொதுவான விஷயத்தில் நான் அதை சொல்லுவேன். இல்லை, அது ஸ்போர்ட்ஸ் ட்ராமாவாக அதோட கிளைமேக்ஸ் ஃபஸ்ட்டு கார்டிலே காணிட்டாங்க அவர் என்ன பண்ணுவார்னு. அவர் எப்படி செலக்ட் ஆனார்னு தெரிஞ்சுக்க கொஞ்சம் அவர் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. மற்றபடி இந்த படத்தில் உங்களுக்கு பிடிச்சது அப்படின்றது வேறு ஏதாவது? இல்லை, எனக்கு எல்லோரும் ஆக்டிங் பிடிச்சிருந்துச்சு. ஆக்டிங் அவங்க ஸ்க்ரீன் ஸ்பெஷன் நல்லா இருந்துச்சு. மியூசிக் பெட்டராகவே இருந்துச்சு.
மற்ற லிஸ்ட்டில் வேறு எதுவும் இல்லை? குடும்பஸ்தான் படித்தேன். குடும்பஸ்தான் டூரிஸ்ட் ஃபேமிலிலாம் படிச்சிருந்துச்சு. சக்தி திருமுகன் நல்லா இருந்தது. கதையே நல்லா இருந்தது. இந்த இப்போதைக்கு நடக்கிறதுலாம் எங்கெங்கே பாலிடிக்ஸ் பண்ணுறாங்க, எங்கெங்கே இது பண்ணுறாங்கன்ட்டு அதில் தெளிவாக காமிச்சிருக்காங்க. நடிப்பு சூப்பராக இருந்தது அவரது. இல்லை பெஸ்ட்டு நிறைய படம் இருக்குது. ஏன்னா நான் ரஜினி ஃபேனுங்கிறதால கூலி பிடிச்சிருந்துச்சு. எனக்கு வந்து படம் ஃபுல்லாகவே நல்லா தான் இருந்துச்சு சார். ஆக்சுவலாக 3 hours போகிறதுன்னு தெரியாது, நல்லா தான் இருக்கும். அதனால் பெஸ்ட்டு மூவின்னு சொல்கிறதுக்கு முன்னாடி எனக்கு ரஜினியால் நல்லா பிடிச்சிருந்துச்சு. பைசன் நல்லா இருந்தது கதை. அதோட அவர் அந்த கபடி விளையாடுறது அதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. பட் இந்த மாதிரி ஒரு ஃபேமிலியான முன்னே நம்ம ஃபேமிலியாக பார்க்குறதுக்கு நம்மளோட அன்றாட வேலைக்கோட அந்த பார்க்குறதுக்கெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருந்தது. துல்கர் சல்மான் ஒரு படம் நடிச்சார்ல, அதுக்கு முன்னாடி அது போன வருஷமா அந்த படம் தான் இந்த வரைக்கும் எனக்கு நினைவில் இருக்குது. லக்கி பாஸ்கர். அது என்ன 24 வந்தது? 25 பார்த்தீங்கன்னா கூலி தான். ரஜினி ஃபேன். சூப்பர் ஸ்டார் தான் அவர் தான் சூப்பர் ஸ்டார் தான். அவர் தான் சூப்பர் ஸ்டாருக்கு போய் என்ன விளக்கம் சொல்ல முடியும்? சூப்பர் ஸ்டார் தான் அவர். ஒரு நாள் அவங்க வீட்டுக்கே போனோம். 2-3 டைம் போயிட்டேன். போயஸ் கார்டன் போயிட்டு ஆல்ரெடி பார்க்க முடியல. மேடம் மட்டும் போனாங்க. அதான் மேடம் காரில் கிராஸ் ஆனாங்க. சரி ஓகே, தலைவர் வீட்டை பார்த்த சந்தோஷத்தில் வந்தாச்சு. ஆனால் திரும்பவும் போயிட்டே தான் இருப்போம். பார்க்குற வரைக்கும் போயிட்டே தான் இருப்போம். 2025 பெஸ்ட்டு மூவினா அது டூரிஸ்ட் ஃபேமிலி தான். அந்த யூனிட்டி காமிச்சாங்க, அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலி எந்த ஊர்லேருந்து வந்தாலும் எல்லாரையும் பார்த்துக்கணும் அப்படிங்கிறது நல்லா இருந்தது. அவன் க்யூட்டாக நடித்தான் ஆக்சுவலி. ஃபேமிலி ஸ்டோரி, ஃபேமிலியோட பார்க்கலாம். சென்டிமெண்டல் எல்லாமே கதையாக இருந்தது. ஹீரோக்காக கதை இல்லை, கதைக்காக. கருத்துன்னா தான் நம்ம நார்மலாக மிடில் கிளாஸ் ஃபேமிலி பார்க்குற மாதிரி இருந்துச்சு. 2025 பெஸ்ட்டு படம் ஆண் பாவம் பொல்லாது ப்ரோ. அது ஃபேமிலி சப்ஜெக்ட்னா அது நல்லா இருக்கும். ஒரு மாதிரி கான்செப்ட் சூப்பராக இருக்கும். அதனால பிடிச்சிருந்து. பொண்ணுங்க என்ன தான் போனாலும் நம்ம சகிச்சு தான் போகணுன்னு இருக்குல்ல, அது சொல்லியிருக்காங்களே. அடுத்த ஜனநாயகனுக்கு தான் வெயிட்டிங். நம்ம கோட் வந்தது. கோட் 2025 வந்தது. கண்டிப்பாக சூப்பராக இருந்துச்சு படம். நாங்கள் என்னடா சொல்கிறது, நான் விஜய் ஃபேனுங்க, அவ்வளோதாங்க. விஜய் படம் எல்லாமே பார்ப்போம். நான் 2025 கோட் எங்களுக்கு பிடிக்கும். நிறைய படம் வந்திருக்கு, ஆனால் விஜய் படம் வரலையே. விஜய் படம் இந்த வருஷம் வரல, அதுதான் எல்லாருக்கும் ஒரு மாதிரி கமர்ஷியலாக பார்த்தீங்கன்னா டியூட் நல்லா இருந்துச்சு. இல்லை ஒரு கமர்ஷியலாக படம் என்டர்டெயின்மெண்ட்டாக பார்க்கும்போது நல்லா இருந்துச்சு. ஒரு கான்செப்ட் அவ்வளோதான். நம்ம அது ரொம்ப டீப்பாக உள்ள போத்தாவில்ல. நம்ம நல்ல ஒரு கருத்து சொல்லியிருக்கிறாங்க, மெசேஜ் சொல்லியிருக்கிறாங்க, எடுத்து காட்டியிருக்கிறாங்க. கபடி நம்ம தமிழ்நாடோட இது விளையாட்டு, அது எடுத்து காட்டியிருக்கிறாங்க. அந்த மாதிரி மூவியில் என்கரேஜ் பண்ணணும். 2025 பெஸ்ட் மூவி பைசன் தான். காந்தாரா படம் நல்லா தானே இருக்குது. படத்தை படமாக பார்க்கணும்ல, நீங்கள் லாங்குவேஜாக பார்க்குறீங்க. இல்லை ஒரு 2.5 hours படம் உங்களுக்கு நல்லா போர் அடிக்காமல் போகுது இல்லை, அதனால் ஓகே தான். காந்தாரா ஓகே. செகண்ட் குடும்பஸ்தன், நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியோட லைஃப் ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக போகுது, அது ஓகே தான். எக்ஸலண்ட்டாக இருக்குங்க. நல்ல மூவி, நல்ல கேஸ்டிங்கு, டைரக்டர் நல்லா பண்ணியிருக்காரு. மியூசிக் டைரக்டரோட வேலையும் நல்லா பண்ணியிருக்காரு. ரொம்ப நல்ல மூவி. லோ பட்ஜெட்டில் நல்ல ஹிட்டுன்னு பார்த்தீங்கன்னா குடும்பஸ்தனும் ஃபேமிலி. கேஸ்டிங்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய கேஸ்டிங்லாம் இல்லை. இந்த 20 கோடி 200 கோடி வாங்குற டேரக்டர்ஸ், மியூசிக் டைரக்டர் பெரிய ஆளுங்க யாருமே இல்லை. எல்லாமே மினிமம் தான். பட் வேல்யூ ஃபார் மணின்னு வாங்க இல்லையா, 5 ரூபாய்க்கு இட்லி கிடைக்கும், 50 ரூபாய்க்கு இட்லி கிடைக்கும். இதில் நார்மலாக கிடச்ச ஒரு விஷயத்தில் நல்ல ரிச். டூரிஸ்ட் ஃபேமிலி, பைசன், குடும்பஸ்தான் நிறையா வந்திருக்குங்க சார். அது நம்ம இலங்கை அங்கேருந்து தமிழர்களை பற்றி ஒரு விஷயம், அவங்களும் நம்ம சக இதுதான் சொல்லிட்டு. ஏன்னா வெளியிலேருந்து வந்தாலே நம்ம அவங்கள கண்ணோட்டமும் பார்க்குறதும் கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும். லாங்குவேஜ் நம்ம வேறு லாங்குவேஜ் பேசிட்டாலே அவங்கள ஒரு மாற்றுதாக தான் பார்ப்போம். அப்படின்னும் போது எல்லாருமே சக மனிதர்கள் தான், உணர்வுகள் எல்லாமே ஒன்று தானே அப்படின்ற ஒரு விஷயமா பார்க்குறது. ஸோ 2.5 hours டைம் போனதே தெரியல. ஸோ நல்ல ஒரு கான்செப்ட் நல்லா சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இது வந்து ரியல் லைஃப் ஸ்டோரிஸ் அண்ட் ரியல் லைஃப் பாலிட்டிக்ஸ் மாதிரி பேசுது. ஸோ நிறையா சொசைட்டிக்கு நல்ல மெசேஜஸ் நிறைய சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி எடுத்துக்கலாம். அது 2025 பெஸ்ட் மூவி சிறை. சில பேர் வந்து போலீஸ் வந்து அவங்களோட டிபார்ட்மெண்டல் பவுண்ட்ரிக்கு தகுந்த மாதிரி அவங்க வந்து கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ஷனாக இருப்பாங்க. இவர் வந்து கொஞ்சம் நல்லது பண்ணுற மோட்டிவில் இன்னும் கொஞ்சம் அதிகமாக வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணது வந்து நல்லா. விக்ரம் பிரபு. 2025 பெஸ்ட் மூவி கண்டிப்பாக சரி தானே. எல்லாமே கரெக்டாக இருந்தால் ஒரு படம் எப்படி இருக்குன்றதுக்கு இந்த படம் நல்ல உதாரணம்னே. எல்லாமே பக்காவாக இருந்துச்சு. கடைசியில் மட்டும் கொஞ்சம் பீதி ஆக்கிட்டாங்க. மற்றபடி ரொம்ப சரியான படம் இந்த டைமுக்கு. அந்த அதிகாரத்தை பற்றின கடைசி வசனங்கள்லாம் பயங்கரமாக இருந்துச்சு. அது இந்த போலீஸ்காரங்களாம் கொஞ்சம் ஃபாலோ பண்ணாங்கன்னா மக்கள் பயம் இல்லாமல் அவங்கக்கிட்ட ஃப்ரெண்ட்லியாக மூவ் பண்ணுவாங்க.
அது மட்டும் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்தாச்சுன்னா நல்லாயிருக்கும். எல்லா படம் வந்தாலும் நமக்கு நெருக்கமான ஒரு படம்னு சொல்லுவாங்கள்ல, அது நமக்கு பிடிச்ச படம்னு சொல்லுவாங்கள்ல. இப்போ வயசன் நமக்கு பிடிக்கும், இப்போ அதுக்கப்புறம் அந்த படம் நிறையா படம், அதில் இதுவும் ஒன்று. இந்த 2025 இதுவும் ஒரு பெஸ்ட்டு படமாக இருக்கும். ஆமாம், பெஸ்ட்டு, கண்டிப்பாக பெஸ்ட்டு படம். எங்கேயும் ஒரு போர் அடிக்காமல் ஒரு நம்ம அந்த இது கூட ட்ராவல் பண்ணி போகிற மாதிரி இருக்குது. அதனால் ரொம்ப எல்லாருமே குற்றவாளிங்க கிடையாது. அவங்க சொன்னோட கான்செப்ட் எப்படி, எல்லாருமே குற்றவாளியாக பார்க்காதீங்க, அவங்களுக்குள்ள ஒரு இது இருக்கும். அதை லாஸ்ட்டாக அந்த ஒரு டைலாக்ல தான் முடிச்சிருக்காங்க மொத்த படம். நல்ல படம் தான். 2025 வந்த படத்தில் இது ஒரு நல்ல படம். எனக்கு பைசன் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ பைசன் வந்து அந்த இதில் கனெக்ட் பண்ணியிருந்தனால, அப்புறம் பைசன் ப்ளஸ் குடும்பஸ்தன் ரொம்ப நல்லா இருந்துச்சு படம். மணிகண்டன் படம் நல்லா இருந்துச்சு. அந்த அது ஒரு மாதிரி கனெக்ட் ஆகிற மாதிரி இருந்துச்சு. பைசன் வந்து ஒரு மாதிரி மோட்டிவேஷனாக இருக்கும். இது வந்து எங்கள் கூடயே நாங்கள் பண்ணுறதே வந்து படுத்தி அது என்ன சொல்ல அந்த ஒரு ஃபீல்லே இருக்கிற மாதிரி இருக்கிறனால அது ரொம்ப க்ளோஸாக அட்டாச் ஆன படமாக இருந்துச்சு குடும்பஸ்தன். பைசன் வந்து நான் திருநெல்வேலி தான். ஸோ எங்களோட சரௌண்டிங்லேருந்து வர்றது வந்து ரொம்ப கஷ்டன்றனால ஸோ அது ஒரு மாதிரி ரொம்ப அட்டாச் ஆன ஃபிலிமாக இருந்துச்சு. 2025 பெஸ்ட்டு ஃபிலிம்ஸ் வந்து குடும்பஸ்தன் அண்ட் பைசன் நல்லா இருந்துச்சு. இன்னும் இருக்கும், டக்குன்னு ஞாபகம் வரல. இதுலேருந்து வர்ற லிஸ்ட்டில் 2 தான் இருக்குது. ஸோ அவ்வளோதான். 2025 பெஸ்ட் மூவி சிறை. ரொம்ப ட்ரையாலாம் இல்லை. துரந்தர் பார்த்தேன் ஒரு போன வாரம், அதோட இந்த படம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. வைலன்ஸ் ஜாஸ்தி, அது நிறைய பேர் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. பட் எனக்கு அதோட சிறை தான் பிடிச்சிருக்கு. அது சொல்ல தெரியல. இது வந்து ஒரு இமோஷ்னலாக நம்மளோட இயல்பான வாழ்க்கை, இங்கே திருநெல்வேலி அதே ஊர், அந்த இடத்துல நடக்கிற சம்பவங்கள் ஒரு எனக்கு சொல்ல தெரியல. ஆனால் சிறை வந்துட்டு ஒரு ஃபீல் குட் மூவி மாதிரி, அதே மாதிரி ஒரு சொசைட்டிக்கு ஒரு கருத்து சொல்கிற ஒரு மூவியாக சிறை இருந்துச்சு. துரந்தர் வந்துட்டு இருந்த விஷயத்த வந்து ஃபிக்ஷன் வச்சு கொஞ்சம் ஃபிலிமாக எடுத்திருந்தாங்க. ஸோ எனக்கு இது அதனால் இது வந்து சொசைட்டி இன்ஸ்பயர் பண்ணுற மூவிஸ்னால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ப்ளஸ் இது வந்து ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக இருந்துச்சு. கேமராவும் நல்லா இருந்துச்சு, ஆக்டிங் நல்லா இருந்துச்சு, காஸ்ட் நல்லா இருந்துச்சு. ஸோ ஸோ த பெஸ்ட் மூவி ஆஃப் பாலிவுட் 2025 இஸ் சாவா. Because of its past history, we are seeing, and the character which was played by the main hero, that was really good. And this is the story is of the son of Chhatrapati Shivaji Maharaja. So it brings lot of patriotism, and love and affection towards country and your history actually, Most of us realize after looking at Chava and watching the Chava, we didn't know anything about our own past, So that was really good. Coolie hai Rajnikant, Rajnikant. Coolie good. Yeah, I watched some of the Tamil movie. Rajnikant is favorite. Then in South, obviously this RRR, Triple R. And who else in Tamil? Other name? Any other name? Kamal Haasan. Oh, Kamal Haasan is old now. Okay, sir, that's enough. Thank you.